ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பேர் டூகெதர். ஐஎம்டிபியில் இந்த படத்துக்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மெயின் லீட் ரோலில் ஆலிசன் ப்ரீ அண்ட் டேவ் ஃப்ராங்கோ நடிச்சிருக்காங்க. இந்த படம் நம்ம அமேசான் பிரைம் அண்ட் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தெலுங்குன்னு ஆல் ஆடியோ லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். நான் சின்ன வயசில் ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன். உங்களில் சில பேருக்கு கூட அதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். என்னென்னா, கிரீக் கதைப்படி அந்த காலத்தில் மனிதர்கள் எல்லாருக்குமே 4 கை 4 கால் 2 முகங்கள் அப்படி தான் நம்மளோட உருவம் அமைக்கப்பட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த மனுஷங்க ரொம்ப கான்ஃபிடென்ட் அண்ட் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. கடவுளுக்கே சவால் விடுற அளவுக்கு தைரியமும் அவங்ககிட்ட இருந்துச்சு. இதை பார்த்து பயந்து பண்ண ஜியூஸ் கடவுள் தான் அவங்கள 2 பாகமாக பிரித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம இருக்கிற மாதிரியான இந்த 2 கை 2 கால் உள்ள உடல் நம்மளுக்கு ஆகுச்சு. இப்போ நான் சொன்ன கதையில் ஜியூஸ் கடவுள் நம்மளுக்கு அப்படி 2 உடம்பாக இருந்த அந்த உடலை பிரித்து தனி உடம்பாக இப்படி ஆக்கிட்டாங்க. ஓகே, ஆனால் அதுவே இந்த கதையில் ரிவர்ஸாக பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஒரு 2 பார்ட்னர் இருக்காங்கன்னா அவங்க 2 பேருக்கு ஒரு பவர் கிடைக்கி. அந்த பவர்னால என்ன ஆகுதுன்னா, அவங்க 2 பேரோட உடம்பு ஒன்றா இணைஞ்சி அவங்க ஒரு ஆளாக மாறிடுறாங்க. அந்த மாதிரி இந்த கதையில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று காமிக்கிறாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு ஹைக்கிங் போயிருக்காங்க ஒரு மவுண்டனில். அங்கே திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. ஸோ மிஸ்ஸிங்கான பீப்புளை சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும்ல, அந்த ஊரில் அந்த மாதிரி டீம் இருக்குது. அந்த டீம் அந்த காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போன அவங்கள தேடி போகிறாங்க. அப்படி தேடி போகும்போது அந்த சர்ச் டீமில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர்கிட்ட 2 டாக் இருக்குது. அந்த டாகையும் அவங்க சர்ச் டீமுக்கு கொண்டு வராங்க. அவங்களோட ஓனரை விட்டு தனியாக அந்த 2 டாகும் போய் கிரவுண்டுக்கு அடியில் ஒரு குகை மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே அந்த 2 நாய் போயிருது. அங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் தண்ணி தேங்கி போயிருக்கு. அந்த தண்ணியை பார்த்துட்டு அந்த 2 டாகும் கிட்ட போகுது. அதுக்கு தாகமாக இருக்குது. அந்த 2 டாகுமே அந்த தண்ணியை குடிக்குது. அந்த டாக் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற அந்த டைமில் டாகை காணுமேனு ஓனர் விசில் அடித்து கூப்பிடுறாங்க. அப்போ அந்த 2 டாகுமே ஓனர் கிட்ட வருது. ஆனால் 2 டாகுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஓனருக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னடா இது இப்படிலாம் பிஹேவ் பண்ணுதுன்னு. ஆனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த டாகுக்குன்னு தனியாக ஷெல்டர் இருக்குது பெருசாக அவங்க வீட்டில். அந்த இடத்துக்குள்ளே அந்த டாகை கேஜுக்குள்ளே அடிச்சிடுறாங்க. அடிச்சுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா 2 டாகும் கீழே உட்காந்துருக்கு. ஆனால் ஒருத்தருக்கு முன்னாடி இன்னொரு டாக் உட்காந்து ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஓனர் சரி ஓகே, இது ஏதாச்சும் ஒரு நார்மலாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. நைட் ஆகிட்டு அப்படின்னு. அன்னைக்கு இரவு லேட் நைட் நாய் ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி, குலைக்கிற மாதிரி நிறைய சத்தம் கேட்குது. அப்போ அந்த ஓனரோட பொண்ணு எஞ்சி, அப்பா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டாக்லாம் ஒரு மாதிரி வேறு மாதிரி சத்தம் கேட்கு அந்த இடத்துல, நீங்கள் அங்கே போய் சர்ச் பண்ணுங்கள் என்ன ஆச்சுன்னு பாருங்கள் அப்படின்னு அனுப்புகிறாங்க. அப்போ அந்த ஓனர் டாக் ஷெல்டருக்கு போகிறாங்க. அங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. கையில் ஒரு டார்ச் லைட்டு வச்சுட்டு நிற்கும் போது 2 நாயோட உடம்பும் ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஓனருக்கு தெரியும். ஒரு மாதிரி சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கு அந்த 2 நாயும். ஓனர் ஒரு பயத்திலேயே அங்கே கையில் இருக்கிற டார்ச்சை ஆன் பண்ணிட்டு அந்த நாய் பக்கம் அந்த வெளிச்சத்தை காட்டி பார்க்கும்போது அந்த 2 நாய் எப்படி இருக்குன்னா, ஒரு நாயோட உடம்புல இன்னொரு நாயோட உடம்பு ஜாயிண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஓனர் பார்த்தோன்னே அந்த சீன் அதோட முடியுது. இதுக்கு அப்புறம் தான் சிட்டியில் காமிக்கும் போது ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்களோட கதை என்ன, அதே ஊருக்கு போகிற இந்த ஹீரோ ஹீரோயின் எப்படி அந்த பிளேஸ்க்கு போய் சேர்றாங்க, அவங்க 2 பேரும் அந்த தண்ணி குடித்தாங்களா இல்லையா, அவங்க 2 பேரும் உடம்பு எப்படி இணையுமா இல்லாட்டா என்ன காட்ட போகிறாங்க, இதுதான் இதுக்கு அப்புறம் உள்ள கதையாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour 42 minutes. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் மட்டும் நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. செம்ம வர்த்தான படம். நான் நிறைய ஹாரர் மூவிஸ் பார்த்துருக்கேன். அதனால என்னென்னா, எனக்கு இப்போ ரீசெண்டாக வர்ற எந்த ஒரு ஹாரர் படமும் எனக்கு பயமே கொடுக்காது. ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்கும். எந்த ஒரு ஜம்ப் ஸ்கேரும் இருக்காது, பயமும் இருக்காது. ஃப்ளாட்டாக ஒரு மாதிரி என்னடா இதெல்லாம் ஹாரரா, சும்மா பேருக்கு பேய் காமிக்கிறாங்க, சும்மா ஏதாச்சும் கொலை பண்ணுறாங்க, நார்மலாக சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏதோ படம் பார்க்குறோம், ஆனால் அதுலேருந்து ஒரு பயமோ த்ரில்லோ எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த படம் நான் 100% கேரண்டி கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கும்போது நிறையவே ஜம்ப் ஸ்கேர் வச்சுருக்காங்க. ரொம்ப ஹாரராக இருக்கும். ஆல்சோ 18+ சீன்ஸ்லாம் இதில் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபேமிலி கூட பார்க்குறது, கிட்ஸ் கூட பார்க்குறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் மட்டும் பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஒரு வர்த்தான படம். இதை மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரியான படம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய படம் ரிவ்யூ தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு படம் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.